உணர்வை ஒளியாக மாற்றும் கலையைத்தான் வேகா கலை என்று நாம் தியானத்தின் மூலமாக தினசரி பயிற்சி செய்கின்றோம். இந்த உபதேசம் ஒரு முக்கியமான உபதேசமாகும். என்னால் அதில் சில நுண்ணிய நிலைகளை உதாரணத்தை கொடுத்து உணர்வை ஒளியாக மாற்றும் முறையை ஞான குருவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். விறகு கட்டை இருக்கின்றது, அதை நாம் எரிக்கின்றோம். எரிக்கும் பொழுது வெளிச்சம் வருகின்றது. அந்த விறகு கட்டையினுடைய வெப்பத்தை வைத்து நாம் சமைக்கவும் செய்கின்றோம். இதை போன்றுதான் இந்த மனித வாழ்க்கையில் தீமை, துன்பம், துயரம், வேதனை, நோய் என்று எது நம் மீது மோதினாலும் அதற்குள் அருள்வொளி என்ற உணர்வை கலந்து ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி? ஒரு தீமை என்று சொன்னாலும், துன்பம் என்று சொன்னாலும், வேதனை என்று சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த தொக்கிற்குரிய விஷம்தான் அது இயக்கத்திற்கு வருகின்றது. அதற்குள் மகரிஷிகளின் உணர்வை இணைத்து இயக்கப்படும் பொழுது ஒளி என்ற உணர்வாக மாறுகின்றது. அதாவது கட்டையை எரிக்கின்றோம், அது கருகுகின்றது, வெளிச்சம் கொடுக்கின்றது. அதிலே வெப்பமும் வருகின்றது, மற்றொன்றை அந்த வெப்பத்தினால் சமைக்க முடியும். இதை போன்றுதான் வாழ்க்கையில் வரக்கூடிய வேதனையோ, வெறுப்போ, பயமோ, சலிப்போ, சஞ்சலமோ, சங்கடமோ, எத்தகைய தீமை செய்யக்கூடிய உணர்வாக இருந்தாலும் எல்லாமே கதிரியக்க பொறிகளால் தான் அந்த உணர்வுகள் இயக்கப்படுகின்றது. அந்த சமயத்தில் அந்தந்த நேரங்களில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் உணர்வுகளை அதற்குள் சேர்த்து நல்ல முறையில் அதை இயக்க செய்யும் பொழுது கருகிய உணர்வுகளை நீக்கிவிடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு அந்த சமைக்கக்கூடிய வெப்பம், அந்த பக்குவம், நம் எண்ணங்கள் உணர்வுகளை பக்குவப்படுத்தும் வலிமை மிக்க சக்தியாக அது கிடைக்கின்றதை நாம் செய்து பழக வேண்டும் என்று சொல்கின்றார். என்றால் கட்டைக்குள் இருக்கக்கூடிய சத்து வெப்பத்தினால் எரிக்கப்படும் பொழுது வெப்பம் வருகின்றது, வெளிச்சம் வருகின்றது. இதை போன்றுதான் நமக்குள் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய குணங்களுக்குள், என்றால் அந்த கட்டைக்குள் எப்படி ஒரு எண்ணெய் எரியக்கூடிய சக்தி இருக்கின்றது, இது போன்று நம் தீமை செய்யக்கூடிய குணங்கள் என்று சொல்கின்றமே, அதற்குள் இருக்கக்கூடிய கதிரியக்க பொறிகளுக்குள் துருவ நட்சத்திரத்தினர்களை இணைத்து அதை நாம் கருகாதபடி, அதாவது கருகாதபடி என்றால் அந்த வெளிச்சமாக மாற்றும் நிலையாக நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றனர். அது அருஞான சக்கரம் கொடுப்பதனுடைய நோக்கமே அதுதான். விஷயத்தை ஒளியாக மாற்றிடும் அந்த தகுதி என்றால் அதிலிருந்து வெளிச்சங்கள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும். அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதை உற்று நோக்கி எடுத்தாலே போதுமானது. வேதனைகளையோ மற்ற நிலையிலோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. துருவ நட்சத்திரத்தினுடைய அணுசக்தியால் எங்கள் செயல் நல்லதாக இருக்க வேண்டும், எல்லோரையும் புனிதப்படுத்தும் சக்தியாக வர வேண்டும், எங்கள் குழந்தைகள் பண்புள்ளவர்களாக வளர வேண்டும், உயர்நிலை பெற வேண்டும், கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் கணவனுக்கு அந்த அருள்சக்தி கிடைக்க வேண்டும், மனைவிக்கு அந்த அருள்சக்தி கிடைக்க வேண்டும், நாங்கள் பொருளறிந்து செயல்படும் இந்த தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் இதை செயல்படுத்தினோம் என்றால் நம்மை அது பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்லும். உயிருடன் ஒன்றுகின்றோம், உணர்வில் கலந்த இருளை அகற்றுகின்றோம். முதல்ல சொன்ன மாதிரி ஒளியாக வளர்க்கின்றோம். இன்னும் நிலையான அழியாத ஒளி சரீரம் பெறுகின்றோம். ஆக அந்த அருளை உங்களுக்கு பாய்ச்சுகின்றேன். அந்த உணர்வு உங்களுக்குள் ஒளியான உணர்வுகளாக வலுப்பெறும். அந்த ஒளியான நிலை உங்களுக்குள் வளர்ந்து கொண்டே வரும். அதாவது ஆயுள் மெம்பராக இருப்பவர்கள் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நாம் பெற்று பழகுதல் வேண்டும். என்றால் குருநாதர் எனக்கு அந்த அருள் வழிகளை காட்டினார். அவர் காட்டிய நெறிப்பிரகாரம்தான் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் எடுக்க வேண்டும். குருநாதரோடு ஒன்ற வேண்டும். அவருடைய ஒளி பட இருள் நீங்கும். அவருடைய அருள் பெற நமக்குள் இருளை அகற்றிடும் அருள் சக்தி பெறலாம். இதை நாம் பெற்று பழகுதல் வேண்டும். குருநாதர் எம்மை ஆரம்பத்திலே சில சக்திகளை பெறச் செய்யும் பொழுது அவருடைய நெற்றியை பார்த்து எண்ணி எடுக்கும்படி சொன்னார். அவர் நெற்றியை பார்க்கும் பொழுது அவர் கண்ட உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. அதே போன்றுதான் நீங்களும் என்னுடைய நெற்றியை பார்த்தால் உங்களுக்கு அந்த அருள்சக்தி கிடைக்கும். ஆனால் குருநாதர் நமக்கு காட்டியது துருவ நட்சத்திரம், அதிலிருந்து வரக்கூடிய அலைகள், அதை பெறக்கூடிய தகுதிக்குத்தான் இதை சொல்லுகின்றேன். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அடிக்கடி எண்ணி சேர்த்து கொண்டே வர வேண்டும். அந்த வலுவினை அதை நீங்கள் கவரக்கூடிய திறன் பெற வேண்டும். அது உயிரான ஈசனிடம் வேண்டி குருநாதர் காட்டிய வழியில் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாய் துருவ நட்சத்திரமான அந்த அருள்சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி நீங்கள் இயங்கும் பொழுது அந்த ஒளி அலைகள் வந்து உங்கள் உடலுக்குள் அந்த உணர்ச்சிகள் பெருகி அந்த பேரருளை பெறும் தகுதி பெறுகின்றீர்கள். அது ஏற்கனவே சொன்னது போன்று குருநாதருடைய உணர்வுகள் பட, அவருடைய ஒளி பட இருளாகும்.
அகலும், மெய் உணர்வுகள் காலும் அந்த அருள்சக்தி பெறும். ஆகவே அவருடன் ஒன்ற வேண்டும், குருநாதரோடு ஒன்ற வேண்டும், துருவ நட்சத்திரத்தோடு ஒன்ற வேண்டும், மகர்ஷிகளோடு ஒன்ற வேண்டும், என்றுமே மகர்ஷி நிலவட்டத்தில் இணைந்து வாழும் நிலையாக அதை பெற வேண்டும். அதற்குத்தான் அவிஞான சக்கரத்தை உங்களுக்கு கொடுத்து அதை உற்று பார்த்தால் அந்த மகரிஷிகளுடைய அருள் உணர்வுகள் உங்களுக்கு தெரிய வரலாம். மகரிஷியுடைய காட்சியும் உங்களுக்கு கிடைக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை எளிதாக பெறும் தகுதி நீங்கள் பெறுவீர்கள் என்று குரு இதிலே உணர்த்துகின்றார்கள்.